தாவேக 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதே மாதிரி அதிமுக நியூஸ் 18 செய்தியாளர் கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேக எண்ணிக்கையின் அடிப்படையில் 70 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய தரவுகள் அடிப்படையில் தாவேக 109 இடங்களை முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட அடுத்ததாக 14 இடங்கள்ல அவங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது முக்கியமான புள்ளி விவரமா பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த 14 இடங்கள்ல 2ஆம் இடத்துல இருந்து ரொம்ப குறைவான மார்ஜின்ல அவங்க வெற்றி தொடுவதற்கான அல்லது முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 14 இடங்கள்லையும் பிளஸ் ஆர் மைனஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 14 இடங்கள்ல 50% ரேஷியோ போட்டு பார்த்தாலும் கூட அவங்க 7 இடங்கள் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தனி பெரும்பான்மையோடு 119 இடங்கள்ல அவங்க முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஒரு அனுமானத்துக்கும் நம்ம வர முடியும். அதிமுக 70 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக 52. திமுக இன்று காலையிலிருந்து 63 தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே இருக்க அந்த எண்ணிக்கை 52 வந்திருக்காங்க. அதிமுகவுடைய எண்ணிக்கை 80 தொட்டது. தற்போது மேலும் அவங்க குறைஞ்சி 70 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. தாவேகாவுடைய எண்ணிக்கை 112, 13 இந்த இடங்கள்ல அதிகபட்சமா இருந்திருக்காங்க. அந்த எண்ணிக்கை பெரும்பாலும் குறையாம அதே ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தாவேகாவுடைய வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 38 விழுக்காடு வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் இன்னும் 14 தொகுதிகளில் தாவேகா 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அதில் தாவேகா முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் 50% ரேஷியோ அல்லது அவங்க 35 விழுக்காடு 38 விழுக்காடு வாக்களை தொடராங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கூடுதலாக 4 முதல் 5 தொகுதிகள் கிடைப்பதற்கு குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் கணக்கீடு சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 116 117 இடங்கள் ஒரு 50% பெஞ்ச் மார்க் அவங்க டச் பண்ண முடியும். 118 அப்படின்றது ஒரு முக்கியமான நம்பர். தனி பெரும்பான்மைக்கு தாவேகா தனித்து களம் கன்றக்கூடிய தாவேகா இந்த எண்ணிக்கையை தொடுமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்னும் பல சுற்றுக்கள் எண்ண வேண்டி இருக்கு. தற்போது வரைக்கும் ஏறக்குறைய 50,000 வாக்கள் தான் எண்ணிருக்காங்க. இன்று மாலை வரைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்குமா அல்லது ஒரு கிளியர் கட் வெர்டிக்டை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க போறாங்களா இல்ல ஹங் அசம்பிளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தாவேகாவுடைய எண்ணிக்கை இது ஒரு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இது. ஏன்னா மீண்டு வருவோம், தமிழ்நாட்டை மீட்போம், ஆட்சி அமைப்போம் அப்படின்றது அதிமுகவுடைய முழக்கமாக இருந்தது. திராவிட மாடல் 2.0 நாங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவுடைய முழக்கமாக இருந்தது. முதல் முறையாக தனித்து களம் கண்ட தாவேகா 112 இடங்களில் தற்போது முன்னிலை பெற்றிருக்காங்க. ஜவஹர் அலி, இப்போ அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றது இன்னும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இன்னும் எத்தனை சுற்றுக்கள் எண்ண வேண்டி இருக்கும்? இல்லை தாவேகா 14 இடங்களில் 2ஆம் இடத்துல இருக்காங்க, அதிமுக அந்த இடத்துல இல்லை இன்னும், அதாவது மொத்தம் 20 சுற்றுக்கள், அதில் இன்னும் 10 சுற்றுக்கள் கூட இன்னும் பாதி வரல. அதனால் என் நம்பிக்கையோடு நான் அந்த நம்பிக்கையின் ஒரு கட்சிக்காரராக ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நிச்சயமாக ஏன்னா பல தொகுதிகளை எதிர்பார்க்கதை விட அதிகமான வெற்றிகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எதிர்பார்த்த இடத்துல தோல்வியும் ஒரு பின்னடைவும் ஏற்பட்டிருக்குது. திராவிட அரசியலுடைய வீழ்ச்சி இங்கன்னு தொடங்குதுன்றாங்க சிலர். இல்லை, திராவிடத்துக்கு எங்கென்றைக்கும் வீழ்ச்சி இல்லை, ஆனால் போலி திராவிடத்துக்கு வீழ்ச்சி. அந்த போலி திராவிடத்தை யார் நடத்துறதுன்னா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிடத்துக்கு என்றைக்கும் வீழ்ச்சி ஏற்பட போதில்லை. திராவிடம் தான் தமிழ்நாட்டை உயர்த்தியது, திராவிடம் தான் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு முதல் மாநிலமாக கொண்டு சென்றது. ஆனால் அதுக்கு என்றைக்கும் வீழ்ச்சி ஏற்படாது. ஆனால் போலி திராவிடம் செய்து ஊழல் மட்டுமே செய்து குடும்ப ஆட்சி செய்து மக்களை எந்த வகையில் இப்போ கவலைப்படாமல் ஆட்சி செய்த இந்த திமுகவுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வியை வைத்து கொண்டு சொல்லலாம் அது திராவிடத்துக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லை. ஏன்னா காரணமே நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கூட சொன்னீங்க தாவேகாவுக்கு 38% ஓட்டு கிடைச்சிருக்குன்னு. அதிமுகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்குன்ட்டு இன்னும் தெரியல. இல்லை, தெரிஞ்சிச்சு 25%. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 25 தான். பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. அது எப்படி கிடைச்சது, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்குது. அதனால இதை இறுதி கட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு மக்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தேர்தலில் எங்களுடைய இலக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். திமுக இருந்தால் தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தான் முதல் கட்ட பிரச்சாரமாக இருந்தது. அந்த பிரச்சாரத்தில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். பிரச்சாரத்தில் வெற்றி கண்டிருக்கோம், திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்றதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னாங்க. இப்போ அந்த இலக்கில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதிமுகவுடைய இலக்கு அதுதானா? இல்லை, இனிமேல் தாவேகாவுக்கு எதிராக யார் பிரதான எதிர்கட்சிங்கிற போட்டி தான் இருக்கும். அதில் இன்னைக்கு சீட்டின் அடிப்படையில் அதிமுக இருந்தாலும் வாக்கின் அடிப்படையில் திமுக தான் இருக்கும்னு நான் கருதுறேன். ஏன்னா திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் 112 இடங்களில் தாவேகாவிற்கும் 70 இடங்களில் அதிமுக அணிக்கும் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்க வாக்கின் அடிப்படையில் ஜஸ்ட் அதிகம் இருக்கிறதாட்டு தான் நான் பார்க்குறேன். திமுக அதிமுக இடையில் யார் எதிர்கட்சிங்கிற போட்டி
வர நாட்களில் இருக்குங்கிறதான் தெரியுது. 112 வந்துட்டாங்க, காங்கிரஸுக்கு 5 இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு 4 இருக்குன்னு சொல்லும்போது தாவேக ஆட்சிங்கிறது உறுதி. ஸோ அடுத்து எதிர்க்கட்சி யாருங்கிறதுக்கு தான் எண்ணிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி தான் எதிர்க்கட்சி தலைவர், அது அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. பட் எதிர்க்கட்சியாட்டு ஸ்டாலின் தோத்த நிலைமையிலும் அதிமுகவுக்கு இணையான ஒரு வாக்கு பலத்தில் திமுக இருக்கனால அவங்களும் நாங்கள் எதிர்க்கட்சிங்கிற அந்த ஃபைட்டில் இருப்பாங்க. இப்போ முதலமைச்சரே கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவு சந்திக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை திமுகவுக்கு எதிரான ஒரு தேசிய அளவில் திமுக தான் ஒரு பாஜக எதிரான ஒரு கொள்கை கடைசி பேசுனாங்க தான் அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதிரியான முழக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் தேசிய அரசியலையும் மாநில அரசியலையும் இனிமே எடுபடாது. இனிமேல் அவங்களுக்கு எந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை நம்பினாங்களோ அது அவங்கள கைவிட்ட சூழ்நிலையில் அவங்க பாஜக கூட நெருக்கமாக போகிறதுல தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வெற்றி தான் அரசியல் கட்சிகளுக்கு குறி. அந்த வகையில் நிதிஷ்குமார் கடைசி கட்டத்தில் சரியாக இருக்காதுன்னு சொல்ல பாஜக கூட வந்ததுனால தான் 293 இடங்கள் என்டிஏக்கு அங்கே ஒரு வெற்றியை இந்திய அளவில் கிடைச்சிது. நிதிஷ்குமார் முழுமையாக ஏற்றுட்டு இருந்தவர் கடைசி நிமிடத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தியோட உள்ளடி வேலைகளை எதிர்த்து வந்தனால தான் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற்றது, என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற்றது. இப்பவும் ஸ்டாலின் தோல்விக்கு திட்டமிட்டு ராகுல் செய்த சதியும் ஒரு முக்கிய காரணம். அப்படி இருக்கும்போது இனிமேல் அந்த சதிகாரர்கள் கூட ஸ்டாலின் இணைந்து செயல்படுறதுல அவருக்கு எந்தவித அரசியல் லாபமும். என்ன சதி செஞ்சிட்டார் ராகுல்? ஒரு பிரச்சாரம் பண்ணாரு, 2 இடங்களில் பிரச்சாரம் ஸ்டாலின் இவரு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். ஸ்டாலின்கிட்ட